Let us all stand up. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் கொடுத்த இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்தும்படியாக அவருடைய திருக்கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கடந்த வருடங்கள் இந்த புதிய மாதத்திலும் தேவன் இந்த காலை நேரத்திலே அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். Will you give the touch of keyboard quickly? Yes. Lord, we lift your name on high. Lord, we love to sing your praises. I'm so glad you're in my life. You came from heaven to earth to show the way from the earth to the cross. My debts to pay from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way from the earth to the cross. My debts to pay from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Let us bow down and pray. Let us close our eyes and bow our heads. Oh, gracious Heavenly Father God, we thank you for this beautiful Monday morning, O Lord. Lord, as we start this Monday with the Republic Day celebration and complete this month with the Annual Day celebration, O Lord. Lord, you be with us, lead us and guide us, O Lord. With your helping hands from the heaven, O Lord. Give us good strength and health, O Lord, with good climate, O Lord. Let all the programs be in your name glorified, O Lord. Lord, as every Monday our correspondence is giving the word, O Lord, let your word be in the light and light of a path of a life, O Lord. Lord, your word lead us to all kind of darkness and give us the light of the light, O Lord. Lord, I pray for all the existing exams and the scheduled exams for this week and the upcoming weeks, O Lord. I pray for all the events coming from the upcoming months, O Lord. Lord, you give us good health and strength. Whatever we do, O Lord, our hands, the kayin prayasati ni rasirvadippir. Everything would be in your name, O Lord, in your glorious name, O Lord. Let us be the victory in your name, O Lord. In Jesus' name I pray. Amen. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் தெரியுதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று எத்திடுவோம்.
தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பில் சுகிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பில் சுகிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். It's nice to have a short devotion. இந்த 77வது குடியரசு தினத்துக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் குறுகிய செய்தியாக The joy of the Lord is your strength. உலகத்திலே அநேக இன்பங்கள் உண்டு, அநேக சந்தோஷங்கள் உண்டு. ஆனால் மகிழ்ச்சி அது ஆண்டவரிடத்தில் மாத்திரம் வருகிறது. எப்படி வருகிறது மகிழ்ச்சி? நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வாரம் ஆனுவல் டே, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ஃபுட் மேலா டே நடத்தினாங்க. யோ 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 என்ன முகமகிழ்ச்சி பிள்ளைகள் எல்லாம். அதை காட்டிலும் ஆசிரியர்கள், இன்னும் பெற்றோர்களாக விட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மகிழ்ச்சி சில நேரங்களிலே நாம் இந்த பீச்செல்லாம் போகிறோம், அங்கே போய் விளையாடிட்டு அந்த காலத்தில் பிள்ளைங்களை கொண்டு போய் வருவோம். இவங்க ஷூவில் மண் அது மட்டும் படித்து அதை படுத்துக்கு எடுத்து உருண்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. வந்த உடனே ஷூவில் மண், சட்டையில் மண் போய் எல்லாம் குளிச்சு எல்லாம் வரும்போது படுக்கும்போது ஒரு சின்ன மணல் குத்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியும். ஒரு விதத்தில் நல்ல அந்த மணல், அந்த பீச்சு நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சில விதத்தில் உறுத்தும்.
சின்ன காரியங்களும் உறுத்தும். ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகிற மகிழ்ச்சி சிறப்பாக. அங்கதான் பெரிய சூழ்நிலைகளை பார்த்து, ஹேப்பனிங்ஸ் பார்த்து இந்த மகிழ்ச்சி கிடையாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். இந்த புது ஆண்டிலே கடவுள் நமக்கு பள்ளிக்கூடத்துக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நீங்கள் பொசிஷனில் பலவீனமாக, நிறைய பயத்தோடு, பல டிப்ரெஷனோடு, அநேக குறைகளோடு, பிரச்சனைகளோடு இருந்தாலும் வானம் திறக்கும் இந்த எபனேசரில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இந்த மகிழ்ச்சி தான் இந்த எபனேசரில் எப்போதும் உண்டு. அங்கிருந்து நமக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வந்து கொண்டிருக்கிறது. இதை தான் பிலிப்பியரில் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 16 முறை, 4 அதிகாரங்கள் உண்டு பிலிப்பியரில், 16 டைம்ஸ் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று சொல்வது போல பிலிப்பியர் ரொம்ப துக்கத்திலே, கஷ்டத்திலே, சிறையிருப்பிலே இருக்கும் பொழுது இந்த இன்பங்களை எல்லாம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, அப்படி உங்களை குறித்து சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணணும் எல்லாரும். அப்படிப்பட்ட ஏன் சந்தோஷமா விண்ணப்பம் பண்றாரு வாசிங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். பார்த்தீங்களா, எல்லார் கையிலையும் நற்கிரியை இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துக்காக விட்டுறாதீங்க. கடவுள் உங்கள் கையில் கொடுத்த நற்கிரியையை, இதை குறித்து அநேக மக்கள் சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சமாக இருக்கும், அதை நல்ல கொஞ்சமாக ஒரு பலன் இருந்தும் விட்டுறக்கூடாது, அதை நிறையவா செய்யணும். அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை 3ஆம் வசனத்தை வாசிக்கையிலே, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால், நம்ம வந்திருக்கு இங்கே குட் நியூஸ், அதை மட்டும் பரவணும். உங்ககிட்ட நல்ல வார்த்தை குட் நியூஸ், வேற பேட் நியூஸ் உள்ளத்தில் இருந்தால் சொல்லாதீங்க, குவைட்டாக இருந்துருங்க. ஒரு அம்மா வந்துச்சு, அந்த அம்மா வந்து MD PhD. அப்போ நின்றுட்டே 4 ஹவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. என்னம்மா உனக்கு கோபம் வராதான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, கோபம் வரும் சார், வந்தால் சைலண்ட்டாக ஆயிடுவேன். பரவாயில்ல, புத்தியான பொண்ணு நீ அப்படின்னு சொன்னேன். நான் கோவம் வந்தால் என்ன ஆயிடுமா, சைலண்ட். அப்படி சொன்னோன்னே நான் நல்ல பெரிய ஸ்வீட்டாக எடுத்து, இந்த நீ போகும்போது சாப்பிட்டுட்டு போ. என்ன சந்தோஷம் பாருங்கள். கோபம் வந்தால் என்ன பண்ணணுமா, பேசக்கூடாது. என்ன பண்ணணுமா, பேசுகிறத நிறுத்திடணும். நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், கொஞ்சம் நிறுத்துங்க, அமைதியாக இருங்க. இதுதான் வழி. அதனால் இந்த காலை நேரத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன் மைண்ட். ஒரு வேலை நம்ம எல்லாம் செய்கிறோம் சொன்னால்
அது நீங்கள் பணியாட்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், ஏக மனதாக. சில வேலைகள்லாம் ஏக மனதாக செய்யணும். இப்போ வரப்போகிற எக்ஸாம், ஆனுவல் டே, அநேக காரியங்கள், எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப பிள்ளைகளும் நீங்களும் சேர்ந்து சந்தோஷமாக எல்லாம் பண்ணீங்க. அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் கர்த்தருக்குள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். சொல்ல மாட்டேன்றீங்களே. இன்னைக்கு உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம் வருது இல்லை. எல்லாம் லிமிட்டட், கொஞ்ச நேரம்தான். கல்யாணம் பண்ணி பார்த்தா சந்தோஷமாக இருக்குன்றாங்க, இல்லை. வீடு கட்டினா சந்தோஷன்றாங்க, கார் வாங்கினா சொல்லுங்க. புது கார் எடுத்துகிட்டு வந்தார் ஒருத்தர், ப்ரேயர் பண்ணுங்க, சாவி கொடுத்தார். என்னப்பா ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் இருக்கா? இருக்குது சார். இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பயமாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு பயமாக இருக்குது. இன்னொருத்தர் நேற்று நைட்டு போய் ஸ்கூலில் கொஞ்சம் இடிச்சிட்டார் வெளியே எடுக்கும்போது. நீங்கள் இல்லை. புது கார், பேட்ரி கார், ரொம்ப காஸ்ட்லி கார். சந்தோஷம் இருக்குங்க, அது கூட என்ன இருக்குது, கொஞ்சம் உபத்திரமும் இருக்குது. ஆனால் ஆண்டவரிடத்தில் வர சந்தோஷம் நிலையானது. அதுதான் இந்த அதிகாரத்தில் 17-18 அதே அதிகாரத்தில் வாசியுங்கள். 17-18 சாப்டர் 2 17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். ஒன் காஸ், ஏக சிந்தை, ஏக மனது, ஒன்றுபட்டு பணி செய்வது, இதுதான் சிறந்தது. இதை ஆண்டவர் நேசித்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். நேற்று பார்த்துருந்தேன், எங்கள் வீட்டு அம்மாவும் மேடமும் பேத்தியும் 3 ஹவர் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. எத்தனை ஹவர்? பேத்தி பாட்டிக்கு வேலை செஞ்சு கொடுக்குறா, பாட்டி கைட் பண்ணுறாங்க. அடிக்கடி கொஞ்சம் திட்டுவாங்க, அதையும் வாங்கி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறா. நடுவில் நான் போய் பார்த்தேன், எப்போ இதெல்லாம் கிளியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். சரி, கிளியர் பண்ணிட்டா. ஆனால் ஏக மனது வேணும். இருக்கிற பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து 3 ஹவர் வேலை செய்வாங்களா? எங்கே செய்கிறாங்க? வீட்டில். சரி, தலைமையில் கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணி, இது பத்தாது, கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற, இந்த சத்தம் குவைட்டாக இருந்துச்சுன்னா நீ ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்ன. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே மேலே இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம 2 பேர் 3 பேர் ஒன்றா சேர்ந்து குரூப் பண்ணிடலாமா? குரூப் பண்ணுறதுக்கு இல்லை, நல்ல பணியை பண்ணணும், நல்ல வேலை செய்யணும். ஒருத்தருக்கு விரோதமாக ஒன்றும் பண்ணக்கூடாது, பிரயோஜனம் இல்லை, துக்கம் அடைவீங்க, யுல் பி புட் டு ஷேம். அதனால் இந்த பள்ளியில் கடவுள் நன்மையானதை தருகிறார். மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். போதும். நல்லா சந்தோஷமா இருக்குன்னா நான் கேட்டுக்கங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்
வேற யாரும் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. கல்யாணம் பண்ணிட்டீங்க, டெய்லி ரொம்ப சந்தோஷமா, இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது இல்லை அது இல்லை. சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. அதுதான் அந்த 3 வர்ணம் சொல்லுது. சஃப்ரான், ஆரஞ்சு என்ன சொல்லுது? தியாகம். அதனால் எந்த பணி செய்யணும்னா தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு. 2வது வெண்மை நிறம். அது எதை காட்டுது? சுத்தம், உண்மை, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். பச்சை நிறம் எதை காட்டுகிறது? சொல்லுங்கம்மா. வளர்ச்சி, எழுச்சி. நடுவில் சக்கரம் எது காட்டுது? அப்படி ஒன்றா ஏக சிந்தையா ஓடணும். நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் இப்படி இருக்கிறாரு. அதை தான் அந்த நிறங்கள் அந்த கான்ஸ்டியூஷனில் அதை காட்டுது. நான் சொன்னேன், இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. நைட்டு கூட இந்த கேட்ரிங்காரங்கிட்ட பேசினேன். இதை பார், என் மகன் சொன்னான், டாடி ஒரு வெள்ளை நிறம் சட்னி வேணும். சரி. ஒரு பச்சை நிறம் சட்னி வேணும். சரி. ஒரு ஆரஞ்சு நிறம் சட்னி வேணும்னா வந்துடும் நினைக்கிறேன். சரி, அப்படியே செஞ்சுருவோம். ரிப்பப்ளிக் டே. சரி, அந்த அம்மா சந்தோஷத்தை நான் ஏன் குறைக்கணும்? நேராக அவர் ஃபோன் பண்ணி கேட்ரிங்காருக்கு, இப்படி 3 கலர் வேணும் சார் அப்படின்னு. சரி சார், 7 மணிக்கெலாம் இருக்கணும். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏக சிந்தை, ஏக மனது. இப்படி இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. நீ பெரியவனா, நான் சரி சின்னவன், இதெல்லாம் கிடையாது. சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்கறது இந்த தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தான். தங்களை தாழ்த்தணும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, தாழ்த்தணும். அதை தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். வாசிங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். யாருக்கு? ஏன் நாய்க்கு பயம்? ஓடி வந்து என்ன பண்ணிடும்? கடிச்சிடும். இது மனுஷர் இப்படி நாய் போல சில கத்துறவங்க இருக்கிறாங்க. கவனமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடியே இருப்பாங்க. என்ன கண்டுபிடிக்கலாம், துரத்தினே இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு. 2வது வாசிங்கம்மா. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமாம், இப்படி இருக்காங்க கொஞ்சம் பொல்லாத வேலையாள். கீப் அவே ஃப்ரம் ஆல் டிஸ்டர்பிங் பீப்புள். டோன்ட் ரிப்ளை. பொல்லாத வேலையாட்கள். 3வது சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். சுன்னத்துக்காரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆச்சாரம் பார்க்கறது, வெளி சுத்தம். அவங்க தான் சுன்னத்துக்காரர். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், உள்ளம் சரியாக இருக்கணும். இன்றைக்கி திங்கக்கிழமை, நாளைக்கு என்ன கிழமை சொல்ல மாட்டேன்றீங்களே. வெளியே இதெல்லாம் இருந்தால் பத்துமா? இருங்க, வேணாம் இல்லை. அதனால் இந்த சுன்னத்துக்காரர்கள் எதுக்கத்தாலும் இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இதெல்லாம் செய்யுங்க. அதில் பெரிய சந்தோஷம் கிடைக்காது. கர்த்தருக்குள் the joy of the Lord is your strength. Finally, chapter 4.
4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், Yes. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Be happy in the Lord. அப்படி இருக்கணும்னா verse number 2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க போதும். One thinking, one mind. This is very important. Where you can be together. That's why people will automatically like you. You'll be a great, great blessing. Not that you attract nothing, something inside you. Great joy. The joy is your strength, the joy of the Lord. How can you get this joy? In the same chapter, verse 10, you can read quickly. Yeah. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே. A senior is saying to a junior, விசாரிங்க. என்ன பண்ணணும்? ஒருத்தர் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஏது இந்த அம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்களே, என்னம்மா ஆச்சு? சும்மா டெய்லி போய் தொணன்னு பண்ணிடாதீங்க. முகத்தை பாருங்க, இந்த அம்மா ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ஏதோ பெயின் போல இருக்கு. விசாரிங்க. அந்த விசாரித்தா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களை என்னை யாரும் விசாரிக்கிறது இல்லை, அவர் உங்களை விசாரிக்கிறானால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். Psalm 55:22 இருக்கு. He alone, he had that. He visits you. அவர் உங்களை விசாரிக்கிறார். மனுஷன் அந்த அளவுக்கு விசாரிக்க மாட்டேங்குதான். பைபிள் சொல்லுது கொஞ்சம் விசாரிங்க. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னிலிருந்து உங்களை விசாரிக்கிறேன். உங்களை எது கவனிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க, வேற ஏதோ கவனிச்சுட்டு போறீங்க பாவம். விசாரிங்க, ஒருத்தருக்கு விசாரிங்க. பெரியவங்களோ ஏழையோ யாராக இருந்தாலும் விசாரிங்க. அது கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு ஏழைக்கு இறங்குங்க. இதையெல்லாம் கடவுள் பார்ப்பார். இதையெல்லாம் கடவுள் விசாரிப்பார். உள்ள என்ன இருக்கு? ஜீசஸ் பிறக்கும்போது பெரிய சந்தோஷம். Romans 14:17. தேவனுடைய ராஜ்யம் Yes. புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Look here. It is the Spirit of God. It's not drinking and eating. That gives you great joy. Then the Word of God gives great joy. It's given in Jeremiah 15:16. Quickly, yes, Jeremiah 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். பாருங்க, பக்கத்தில் பார்த்து கேட்டுருங்க, என் வார்த்தை உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு கேட்டுருங்க. சில நேரம் கத்துறீங்க, சில நேரம் சிரிக்கிறீங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. காட்ஸ் வேர்ட், காட்ஸ் ஸ்பிரிட். வார்த்தை கிடைக்கணும். கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. மகிழ்ச்சியுமாய். அதுக்கு தான் இப்படி பிரேயர். எழுந்து நிற்போம்.
May the Lord's word, may the Lord's Spirit be upon everyone. Give you great joy. The word of God brings great joy. The Spirit of God brings great happiness. The Bible says in John 15:11, my joy I give unto thee. I am the vine tree, you are the branches. Stay in me. என்னிலே நிலைத்திருங்கள். திராட்சை ரசம் நல்ல ஒரு ஸ்பிரிட், குட் ஸ்பிரிட். It gives us strength. The Lord is like a vine tree. We are the branches. Stay in the main tree. The Lord will give you all the joy. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நான் திரிந்தேன், பாவ வழியதை சுமந்தறிந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியதை சுமந்தறிந்தேன். அவர் அன்பு குரலோ அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலோ அழைத்தது அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே. அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. Yes, Father, the joy in your word, the joy in your spirit. Give your people, make them to come together to help each other like you. Let them find great joy in their life. In Jesus' name we pray.